ஹலோ, நான் பாருங்கள், தக்காளியில் வந்து தொக்கு போடலாம், ஊறுகாயும் போடலாம். நான் எல்லாம் போட்டு முடிச்சுட்டேன். எனக்கு வீடியோ சரியில்லை, அதனால் கொஞ்சம் நான் வேலை பார்க்கும் போதே கட் ஆயிடுச்சு. இல்லைன்னா அரிஞ்சு, ஆனால் நம்ம தக்காளி அரியும் போது இந்த மாதிரி இந்த மேற்கொண்டையாக எடுத்துடணும். எடுத்துட்டு தான் தக்காளியை பொடியை பண்ணி முதல்ல எண்ணெய் ஊற்றி வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். அரைச்சிட்ட பிறகு நம்ம கடுகு உளுந்து மறுபடியும் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து போட்டு பெருங்காயத்தூள், இது வந்து கடுகும் வெந்தயம் பெருங்காயம் மூணும் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கேன் நான். இது போட்டுக்குவேன். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, உப்பு ஒரு ஸ்பூனு போட்டுக்கிட்டு கொஞ்சம் வெல்லம் ஒரு 2-3 கரண்டி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டு எண்ணெயை ஊற்றி நம்ம வதக்கிட்ட பிறகு இந்த மாதிரி செஞ்சு போட்டா இது ஊறுகாவும் சாப்பிட்லாம். நம்ம வந்து சாதத்துலேயும் பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். இது தண்ணி படாமல் நம்ம தக்காளியெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். தண்ணி இல்லாமல் தான் செய்யணும். தண்ணி பட்டுச்சுன்னா வீணாக போயிடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தக்காளி தொக்கு ரெடி, ஊறுகாவும் ரெடி. ஊறுகாவும் சாப்பிட்லாம், தக்காளி தொக்காவும் சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். நான் வீடியோ முதல்ல ஆரம்பத்திலேருந்தே போட்டேன், அது எடுக்கலை, சரியான முறையில் எடுக்கலை, அது மிஸ்டேக் ஆகிடுச்சி. இந்த வீடியோவை பாருங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். குறை இருந்தாலும் சொல்லுங்கள். பாய் பாய்.